உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு இலங்கை மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு அவசர எச்சரிக்கை ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏடிஎம் பாவனையாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இப்போ ஒரு ஊழல் மோசடி நடந்து கொண்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், களுத்துறை மாவட்டத்தில், இலங்கையினுடைய தென்பகுதியில் இருக்கிற களுத்துறை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர், அவர் முன்னை நாள் இராணுவ வீரர் அப்படின்னு சொல்லியும் இராணுவத்திலிருந்து தப்பி ஓடிய நபர்னு சொல்லப்படுது. அப்போ அவர் இராணுவத்தில் இருக்க பிடிக்காமல் இராணுவத்திலிருந்து தப்பி ஓடி இப்போ ஏடிஎம்களில் அவர் கொள்ளையடிச்சு கொண்டு வரதாக சொல்லப்பட்டிருந்தது. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், குறித்த ஏடிஎம்களில் அவர் பக்கத்தில் நிற்பார். அப்போ சில முதியவர்கள் வருவினோம். முதியவர்கள் ஏடிஎம்களை அவருக்கு ஏடிஎம்லேருந்து காசு எடுக்க தெரியாது. அவங்களுக்கு தெரியும் முதியவர்கள் நாங்கள் ஏடிஎம்ல நிற்க கூட சில முதியவர்கள் சில பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட தான் ஏடிஎம் தெரியும் அந்த காசு எடுக்க சொல்லி நாங்கள் எடுத்து கொடுக்குறது வழக்கம். அப்போ அப்படி இவர் என்ன செய்வார், தன் ஏடிஎம்மோட அதில் நிற்பார். தானும் காசு எடுக்க மாதிரி நிற்பார். நின்றுட்டு அதில் வார முதியவர்கள்ட்ட போய் கேட்குறதால் என்ன காசு எடுப்பீங்களா, எடுத்தாரோ கேட்க நல்லா இன் பண்ணி நல்லா நீட்டாக போய் நிற்பாங்க. பார்க்க ஏதோ கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க மாதிரியும் படித்த மனுஷர் மாதிரி நிற்பாங்க. நிற்க அதை பார்த்தோன்னே ஒரு உருவ தோற்றத்தை பார்த்தோன்னே மக்களும் நல்லபடியும் போல இருக்குது. அப்போ இவர்கிட்ட கொடுத்து அடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறது. அப்போ இவர் அப்படி வெயிட் பண்ணி கொண்டு நிற்பார். கிட்டத்தட்ட 39 வயதான நபர், முதல் போலீஸில் இருந்து தப்பி ஓடிய ஒரு நபர்னு சொல்லப்படுது. அப்போ இப்படி அங்கே வர முதியவர்கள், இப்போ இளைஞர்கள், இளம் பெண்கள், அப்படியான ஆட்களுக்கு கூடுதல் ஏடிஎம் விஷயங்கள் தெரியும். அப்போ இவர் முதியவர்களை டார்கெட் பண்ணியிருக்கிறார். அதை வர முதியவர்கள்ட்ட அவங்களுடைய ஏடிஎம்மை வாங்கி போட்டு அதே மாதிரி ஏடிஎம், இப்போ உங்களுக்கு தெரியும் பிஓசி ஏடிஎம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 ஏடிஎம் தான் இருக்குது. அது மாதிரி பீப்புள்ஸ் பேங்க் ஏடிஎம், ஹெச்என்பி ஏடிஎம், கொமர்ஷியல் ஏடிஎம் எல்லாம் ஒரே மாதிரி தானே. அப்போ எல்லா ஏடிஎம்களையும் இவர் சேகரித்து வச்சுருப்பார். எல்லா ஏடிஎம்களையும் ஒரு கிட்டத்தட்ட நிறைய ஏடிஎம்களை வச்சுக்கொண்டு இவர் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முதியவர் கொண்டு இவர்கிட்ட ஏடிஎம்மை கொடுக்க தன்னிட்ட இருக்கிற அதே மாதிரி ஒரு ஏடிஎம்மை அவருக்கு கொடுத்துடுவார். கொடுத்து போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படி இல்லை என்னென்னு சொன்னால், இப்போ இவர் ஏடிஎம்மை கொடுப்பேன் தம்பி இந்த காசு எடுத்தாங்கன்னு சொல்லி இப்போ பிஓசி ஏடிஎம் அவர்கிட்ட கொடுக்க இவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தன்னிட்ட இருக்கிற ஒரு ஏடிஎம் அதே மாதிரியான ஒரு ஏடிஎம்மை ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போட்டுருவார். போட்டோடனே இவர் கோட் நம்பரை சொல்லுவார். இவர் கோட் நம்பரை அடிப்பார். அப்போ மிஷின் வேலை செய்யாது. என்னென்னு சொன்னால், இது ஒரு தண்டை ஏடிஎம்மை தான் அதுக்குள்ளே போடுவார். அப்போ அதுக்கு பிறகு சொல்லுவார், ஐயா அவங்க ஏடிஎம் வேலை செய்தில்லை, நீங்கள் ஒரு செக் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஏடிஎம்மை தண்டை ஏடிஎம்மை அவர்கிட்ட கொடுத்து விட்டுவார், மிஷினுக்குள்ளே போட்ட ஏடிஎம். அதுக்கு பிறகு அந்த ஐயா போன பிறகு வேறு பேங்கில் போயிட்டு வேறு ஒரு ஏடிஎம்மில் போயிட்டு அவருடைய ஏடிஎம் கார்டை போட்டுட்டு அவர் சொன்ன கோட் நம்பரை ஞாபகப்படுத்தி அதை அடித்து போட்டு தேவையான காசை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு வழக்கமாக இருக்குது. நிறைய முறைப்பாடுகள் களுத்துறை போலீஸில் இது சம்மந்தமாக தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ இந்த விஷயத்தை ஆராய்ஞ்ச போலீஸார்கள் என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா இடத்துலையுமே விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கணும். அந்த அடிப்படையில் சிசிடிவிகளெல்லாம் செக் பண்ணிக்க வந்தால் இந்த முன்னை நாள் இராணுவத்தில் இருந்த தப்பியோடிய நபர் பிடிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் களுத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். மேலதிகமாக இவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படும்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏடிஎம்களில் மோசடிகள் இடம்பெறுறது அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுதில்லை, இப்போ ஏடிஎம்கள் பேங்குகளோடாகிய நிறைய கொள்ளையடிப்புகள் இடம்பெறுது, நிறைய நிதி மோசடிகள் இடம்பெறுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சில பேங்குகளில் நான் குறிப்பாக சொல்லுறது, சில பேங்குகளில் காசுகளை வெட்டி கொண்டே இருப்பாங்க. மாதம் 5 ரூபா 10 ரூபா 20 ஆண்டு வெட்டுறாங்க. அப்போ நாங்களும் என்ன நினைக்கிறது, ஏடிஎம்மில் பேங்கில் 5 ரூபா வெட்டுறாங்க. ஏன்னா இப்போ காசுங்களை ஏடிஎம்மில் இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு வட்டி தான் வரணுமே தவிர மாதம் எங்களை காசு இருந்தால் எடுக்கிற மாதிரி தான் இப்போதைய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. 5 ரூபா வெட்டுறாங்க, 10 ரூபா வெட்டுறாங்க. அப்போ இலங்கையில் 2 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் ஒரு 30 லட்சம் பேராவது ஒரு பேங்கில் 30 லட்சம் பேருக்காவது ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அப்போ அந்த 30 லட்சம் பேர்கிட்ட ஒரு நாளைக்கு 5 ரூபா இல்லை 10 நாளைக்கு 5 ரூபாண்டு வெட்டேக பாருங்கள், அவங்களுக்கு 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா காசு போயிடுது. ஸோ இதை எங்களுக்கு 5 ரூபா தானே போகுதுன்னு சொல்லி நாங்கள் இருந்துடுறோம். ஆனால் அவர்களுக்கு இப்போ 1.5 கோடி 2 கோடி ரூபா 10 நாளைக்கு ஒருக்கா லாபம் போகுது. இந்த பேங்கையும் குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ என்னோட பழகிற நண்பர்கள் இது சம்மந்தமாகலாம் சொல்லியிருக்கணும், இப்படி வெட்டுறது ஏன் வெட்டி நம்மளுக்கு தெரியும், அதில் என்னதுக்காக வெட்டுறாங்கன்னு கூட அதில் சொல்லப்படுறதில்லை. ஸோ இப்படி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம்மை திருடுறார்கள், ஏடிஎம்மை திருடி போட்டு வெட்டுறார்கள். அந்த ஏடிஎம் எங்கள்கிட்ட பறித்து கொண்டு போயிட்டு பார்கள் உடுப்பு கடைகளில் கொண்டு கோட் நம்பர் தெரியாமல் வெட்டுற பழக்கங்கள்லாம் இருக்குது. உங்களோட ஏடிஎம் துளைஞ்சுதுன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு அதுக்கு ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கும், அதுக்கு அறிவித்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏடிஎம்மை பிளாக் பண்ணுவாங்க. மேலதிகமாக இந்த முதியவர்கள், வயது போன அம்மாக்கள், உங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஏடிஎம் பாவனையாளராக இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஏடிஎம்மில் காசு எடுக்க தெரியலைன்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த பேங்கில் இருக்கிற செக்யூரிட்டியை அலையுங்க.
செக்யூரிட்டியை கூப்பிட்டு செக்யூரிட்டி மூலமாக வந்து காசு எடுங்க. நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, என்ன கூட நம்பாதீங்க. நான் அதை வந்து நீ கேட்க வந்து யாரையும் நீங்கள் நம்ப வேணாம். நீங்கள் அதில் இருக்கிற உங்களோட ஏடிஎம்மில் இருக்கிற செக்யூரிட்டி, அப்போ ஒரு ஏடிஎம்மில் வந்து செக்யூரிட்டி இல்லைன்னு சொன்னால் செக்யூரிட்டி இருக்கிற ஏடிஎம்மாக தேடி போய் அங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பேங்கில் வேலை செய்கிற ஒரு உத்தியோகத்தர்னு சொல்கிறத விட அங்கே வேலை செய்கிற ஒரு பணியாளர் தான் அவர். அதனால் வந்து அவர் மூலமாக திருட்டு நடக்காது. அவர் மூலமாக திருட்டு நடந்தாலும் அது உடனடியாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டுரும். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு அப்படி ஏடிஎம்மில் காசு எடுக்க தெரியலன்னு சொன்னால் நீங்கள் பேங்கில் இருக்கிற ஏடிஎம்முக்கு போங்க. அங்கே போய் செக்யூரிட்டி அலையுங்க, இல்லாட்டி அங்கே இருக்கிற ஊழியர் ஒரு அலையுங்க. அங்கே இருக்கிற ஊழியர் வந்து உங்களுக்கு நிச்சயம் காசு எடுக்க தெரியணும். அது அவர்களுடைய ஒரு கடமையாக பார்க்கப்படுது. அப்போ இப்படியான செயற்பாடுகள் கொடுங்க. உங்களுடைய ஏடிஎம்மை வந்து மற்றவர்கள் நம்பி கொடுக்காதீங்க, மற்றவர்களுக்கு உங்களுடைய பின் நம்பர்களையும் சொல்லாதீங்க, சரியா? அதை விட வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட வந்து ஃபோன் கொடுக்க நீங்கள் நினைப்பீங்க ஏடிஎம்மில் கோட் நம்பர் தெரியாது, என்னென்னு காசு போட்டுவாங்கன்னு. உங்களுடைய ஏடிஎம்மை வந்து அவர்கள் ஏடிஎம்மில் முன்னுக்கு ஒரு நம்பர் இருக்கும், பின்னுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அது ரெண்டையும் அடித்தா உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு கோட் நம்பர் வரும். இந்த கோட் நம்பரை கொடுத்தா அவர்கள் எங்கெங்கே காசு அனுப்பணுமோ அனுப்பிடலாம். அப்போ உங்களுடைய ஏடிஎம்மும் உங்களோட ஃபோனும் என்ன சிம்மில் நீங்கள் அந்த பதிஞ்சிருக்கீங்களோ அந்த ஏடிஎம்மை, அதுவும் இருந்தால் யாராலையும் வந்து காசு எடுக்கலாம் உங்களோட கோட் நம்பர் தெரியாமல், சரியோ? அப்போ அதால் வந்து இதுகளில் வந்து மிக தெளிவாக இருக்குது. இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டொப்பப் பண்ணுறதுக்கு இந்த முறையை தான் குழந்தைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து தெளிவாக இருங்க. நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.